இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு பால் பாயசம் பண்ண போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். சேமியா வேணும், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் மில்க் மேட் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை. ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து கீ போட்டுக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுட்டு நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து கேஷ்யூ, பிஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மூணும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது அதை எடுத்து தனியாக வச்சுட்டு சேமியா வந்து ஒரு 150 கிராம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையே வந்து நல்லா நம்ம வந்து ஒரு 2 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நீங்கள் வந்து அது ரோஸ்டடே வாங்கினாலும் சரி, பட் கீயில் வந்து நீங்கள் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா தான், ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சைமல்டேனியஸாக நான் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். என்ன தான் பால் பாயசம்னாலும் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பால் ஊற்றணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் தண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து ஃபுல்லாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து ஒரு 1/4 லிட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். காய்ச்சின பால் தான், காய்ச்சி ஆறின பால் தான். நீங்கள் காய்ச்சாத பால் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பட் காய்ச்சின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இதுலேயும் இந்த மில்கில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆகிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு குக் ஆகணும். இப்போ சேமியா வந்து ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து வெந்திருக்கணும், ஆனால் வந்து அந்த டெக்ஸ்சர் அப்படியே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாயாசம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சேமியா அப்படியே இருக்குது, ஆனால் வந்து இது நல்லா குக் ஆகிருந்துச்சு. இப்போது நான் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி வந்து 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது சேமியா எல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். மில்க் மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸு வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 to 4 மினிட்ஸ் வந்து இதுக்கு போதும். அவ்வளோதான், நம்மளோட பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா மெயினான சூப்பரான ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா சுகர், மில்க் மேட், சேமியா, அவ்வளோதான். நம்ம வந்து வித்தின் 4 இன்க்ரீடியன்ஸில் சூப்பராக நம்ம பண்ணிடலாம், சீக்கிரமும் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வந்து நிறையா வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.